தற்போது இரண்டு தரப்பினரும் அவர்களுக்கான இருக்கைகளுக்கு வந்திருக்கின்றார்கள். இன்னும் ஓரிரு நிமிடங்களில் அதிமுக மற்றும் தேமுதிக இடையிலான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கின்றது. 5 மக்களவை தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ள நிலையில் தற்போது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக துணை செயலாளர் சுதீஷ் மற்றும் அதிமுக தரப்பில் மூத்த நிர்வாகிகள் இடம்பெற்று அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக தயார் நிலையில் இருக்கின்றார்கள். அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் மாலை வணக்கம். பத்தொன்பது 4/2024 அன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தேர்தலை சந்திப்பதென இன்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் இடையே இன்று 20/3/2024 புதன்கிழமை ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு 5 தொகுதிகள் ஒதுக்குவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 1 திருவள்ளூர் தனி, 2 மத்திய சென்னை, 3 கடலூர், 4 தஞ்சாவூர், 5 விருதுநகர். இந்த 5 தொகுதியிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றேன்.